ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 50 நம்ம பார்க்க போகிறோம். நருட்டோ எங்கே தாண்டா நீ இருக்க அப்படின்பா. சக்குரா ஒரு வழியாக நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்பா. 4 பேருமே ஒவ்வொரு ரூமையும் ரேண்டமாக செக் பண்ணிக்கிட்டே போவாங்க. சக்குரா எங்கே தான் இருக்கீங்க மைய திங்க் பண்ணிட்டு போவா. ஒரு கட்டத்துக்கு மேலே நருட்டோலாம் ஓடிட்டு இருக்கும் போது சாஸ்கேன்னு சொல்லி பயங்கரமாக கத்துவான். வெளியே இருக்க காபுட்டோ சைட் காட்டுவாங்க. இன்னுமே அவங்களால அவனை கண்டுபிடிக்க முடியல போல இருக்கு. ரொம்பவுமே பெரிய மறைவிடம் இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அவங்க கிட்ட மட்டும் டீட்டெயில்டான மேப் இருந்துச்சுன்னா நடக்கிற கதையே வேற. அன்பார்ச்சுனேட்டா அது என் மண்டைக்குள்ள மட்டும்தான் இருக்கு அப்படின்னு காபுட்டோ சொல்லிட்டு இருக்கும் போது யாமட்டோவோட க்ளோன், நீ என்கிட்ட என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நான் உங்கள்கிட்ட அந்த வழி என்னன்னு சொல்லி கேட்பேன்னு எதிர்பார்க்கறியா அப்படின்னு க்ளோன் சொல்லவும் காபுட்டோ சிரிப்பான். என்னோட மிஷன் உன்னை இங்க நின்று பாத்துக்கிறது, உன்னை அந்த பேஸுக்கு கூட்டிட்டு போய் விஷயங்களை இன்னுமே மோசமாக்குற நோக்கம்லாம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லும் போது காபுட்டோ இது ரொம்ப மோசம் அப்படின்ட்டு சிரிப்பான். பாத்தீங்கன்னா பின்னாடி சக்ரா ஸ்கேல்பல யூஸ் பண்ணுவான். இதுக்கப்புறமா திரும்ப ஹைட் அவுட் குள்ள காட்டுவாங்க. நருட்டோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். இந்த ரூம்ல ஓபன் பண்ணி பார்க்கும்போது நருட்டோக்கு ரொம்பவுமே மூச்சு வாங்கும். ரூமை சுத்தி வர பார்த்துட்டு அவன் இங்கேயும் இல்ல அப்படின்பா. இந்த ஃப்ளோரோட லாஸ்ட் ரூமே இதுதான் நருட்டோ அப்படின்பா சாய். நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போகணும் அப்படிங்கவும் சரின்ட்டு நருட்டோவும் கிளம்புவான். நருட்டோவும் சாயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நருட்டோவை பார்க்கும் போதே தெரியும் ரொம்பவுமே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். இன்ஃபேக்ட் சாய்க்குமே ரொம்ப வெறுத்து இருக்கும். முன்னாடி ஓடி போற நருட்டோவை பார்க்குற சாய்க்கு அவங்க அண்ணனான ஷின் தான் ஞாபகத்துக்கு வருவான். அதை திங்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போதே நருட்டோ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவான். சாய் நருட்டோ கிட்ட, இங்க பாரு நம்ம 2 டீமா ஸ்பிளிட் அப் ஆயிருக்கோம், நீ இவ்வளோலாம் புஷ் பண்ணிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்பா. வாய மூடு, இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம் இல்ல, சாஸ்கேக்கு பக்கத்தால நம்ம வந்துட்டோம் அப்படின்ட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுவான். முடியாது, ரொம்பவுமே கடுப்பாவான். 9 டெயில்ஸா மொத்தமா மாறி இருப்பான் இல்லையா நருட்டோ, அப்ப நடந்த டேமேஜ் தான் போல இருக்கு, இன்னும் போகல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். நருட்டோக்கு இந்த இடமே ஆடுற மாதிரி இருக்கும். மொத்தமாவே மயங்கிடுவான். சாய் நருட்டோவை தோல்ல தூக்கிட்டு சுத்தி வர பார்த்துட்டு அப்புறம் நடக்க ஆரம்பிப்பான். யாமட்டோ அண்ட் சக்குரா சைட் காட்டுவாங்க. 2 பேருமே ரொம்பவுமே வேகமா ஓடுவாங்க. அங்க இருக்க ஒரு ரூமை நீக்கி பார்ப்பாங்க. அங்கேயும் எம்டியா இருக்கும். ரொம்பவுமே கடுப்பாவா சக்குரா, இங்க பாரு சக்குரா, பொறுமையை மட்டும் இழந்துராத, நம்ம ஒரோச்சிமாருவோட ஹைட் அவுட்குள்ள இருக்கோம், ட்ராப் இருக்கிறதுக்கான அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்கு, நம்ம மட்டும் ரொம்பவுமே பொறுமையை இழந்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம இங்க இருக்க விஷயத்த அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா சாஸ்கே அப்படின்னு சக்குரா கத்துவா. சக்குரான்னு யாமட்டோ கத்தவும் அமைதியாயிருவா. நருட்டோ கிட்ட இருந்து ஏதாவது பதில் வந்துச்சான்னு கேட்கவும் இல்ல ஒன்னும் வரல அப்படின்பாரு யாமட்டோ. ஆனா சாஸ்கேவை கண்டுபிடிக்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகலாம், அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் பார்க்கலாம் அப்படின்பா சக்குரா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த பிக்சர் புக்ஸ் ஸ்டோரி அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ அப்படியே லைட்டா கண்ணை முழிச்சு பார்ப்பான். ஒரு வழியா நீ முழிச்சுக்கிட்டியா அப்படின்ட்டு சாய் பாத்தீங்கன்னா நீ பார்க்க எங்க அண்ணன் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவான். அவன் ஒன்ன மாதிரியே தான் ரொம்பவுமே கத்துவான், டாக்கட்டிவா இருப்பான், அவனோட பால்ஸ் கூட அப்படின்னு சொல்ல வரும்போது நருட்டோ கடுப்பாவான். சரி நீ அதை விடு அப்படின்ட்டு அவனோட பேக்ல இருந்து அந்த பிக்சர் புக் எடுத்துட்டு நீ பார்க்கவும் அவன மாதிரியே தான் இருக்க அப்படின்ட்டு அந்த புக்கை நருட்டோவோட முகத்துக்கிட்ட வச்சு பார்ப்பான். நருட்டோக்கு கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் ஆகும். பார்க்கும் போதெல்லாம் அவன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரான் அப்படிங்கும் போது அந்த ஷின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா சாயோட அண்ணன் பேரு, சோ அந்த கேரக்டரை ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் காட்டுவாங்க. இந்த சென்டர் பேஜ் மட்டும் எம்டியா இருந்துச்சு இல்லையா, ஃபேஸ் எதுவுமே டிரா பண்ணாம, அதுல என்ன அவுட்ஃபிட் இருக்குமோ அதை தான் ஷின் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வியர் பண்ணிருப்பான். சாய்க்கு அவங்க அண்ணனை பத்தின ஞாபகங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த பாயிண்ட்ல சாயோட பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. எல்லாருமே ஷுரிகன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சாய் மட்டும் ஓரமா உட்காந்து டிரா பண்ணிட்டு இருப்பான். அதை ஷின் பார்த்துட்டு சிரிப்பான். பேட்டில் ஃபீல்ட்ல 2 பேருமே வெறித்தனமா சண்டை போட்டிருப்பாங்க. 2 பேத்தோட பேட்டில் ஸ்கில்ஸுமே வெறித்தனமா இருக்கும். அதுலயும் ஷின் பேப்பர் பாம்பை ஹேண்டில் பண்றதெல்லாம் செம்மையா காட்டியிருப்பாங்க. ஷின் அப்புறம் சாய் 2 பேருமே ஓடிட்டு இருக்கும் போது சாய் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். கல்லு தட்டி விட்டு கீழே விழுந்துருவான். ஷின் வந்து தூக்கி விடுவான். 2 பேர் திரும்ப ஓடுவாங்க. ராத்திரி நேரத்துல கேம்ப்ல இருக்க எல்லாருமே தூங்கி இருப்பாங்க. சாய் மட்டும் அந்த பிக்சர் புக்கை உறைஞ்சுக்கிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா நருட்டோ சாய் ஏய் சாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அந்த ஒரு ஞாபகத்துல இருந்து முழிச்சுக்குவான். ஏதாச்சும் பிரச்சனையான்னு நருட்டோ கேட்பான். சாய் அவனோட பிரஷ் எடுத்துட்டு டிரா பண்ண ஆரம்பிச்சிருவான். எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்ட்டு
சொல்லிட்டு அந்த டிராயிங்கை பார்த்த நருட்டோ சிரிப்பான். ஆக்சுவலா சாய் உறைஞ்ச அந்த டிராயிங்கை காட்டுவாங்க. பாக்குற நமக்கே அவ்வளோ வார்மா இருக்கும். நம்மளே அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். சாய்க்குலாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இதை தான் நான் அவனுக்கு காட்டணும்னு நினைச்சேன். இந்த பிக்சர்ல இருக்கிறது தான் எங்களோட கனவு அப்படின்னு சாய் சொல்லவும் நருட்டோ சிரிப்பான். திடீர்னு இங்க யாரோ வர மாதிரி இருக்கும். பார்த்தா ஒரோச்சிமாரு வந்து நிப்பான். ஏய் சாய், எந்த பக்கம் இருக்க போறேன்னு முடிவு பண்ணிக்க அப்படிங்கவும் நருட்டோவும் சாய் ரெண்டு பேருமே எந்திரிப்பாங்க. ஸ்ட்ரைக்கிங் ஷேடோ ஸ்னேக்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான் ஒரோச்சிமாரு. ரெண்டு பேருமே அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆவாங்க. ஓ, அப்பனா நீ அவங்க சைட் தாவிட்டியா சாயோ என்னமோ அப்படின்னு ஒரோச்சிமாரு பேசும்போது, நீ போய் சாஸ்கேவை கண்டுபிடி, நான் இவனை ஸ்டாப் பண்றேன் அப்படின்பா நருட்டோ. சாய் நின்னுட்டே இருப்பான். சீக்கிரம் போடா அப்படின்பா. சாஸ்கே எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு நான் காப்பாத்துறேன் அப்படின்பா சாய். இதை கேட்ட ஒரோச்சிமாரு சிரிப்பான். சாய் போனதுக்கு அப்புறமா ஒரோச்சிமாரு நருட்டோ கிட்ட, இவ்வளவு தூரம் வந்தது சாஸ்கேவை காப்பாத்துறதுக்காக தானா? உன் விடாமுயற்சியை பாராட்டியே ஆகணும். ஆனா அது என்ன அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டியா அப்படிங்கவும் நருட்டோ, கிராண்ட்மா சுனாடே மாதிரி பெர்விசேஜ் மாதிரி நீயும் ஒரு லெஜெண்டரி சனின்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னை தோக்கடிச்சு சாஸ்கேவை திருப்பி கூட்டிட்டு போகணும்னா அதையும் செய்ய நான் தயார் அப்படின்பா. சக்குரா சைட் காட்டுவாங்க. ஒரு ரூமை ஓபன் பண்ணி பார்த்துட்டு அவன் எங்கேயும் இல்லை அப்படின்பா. ஏதாவது பிரச்சனைனா சக்ராவை பில்டப் பண்ண சொல்லியிருப்பார் இல்லையா கேப்டன் யாமட்டோ. நருட்டோ ஜுட்சு பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது சக்ரா பில்டப் ஆகும்ல, அந்த ஒரு விஷயம் கேப்டன் யாமட்டோக்கு இங்க ஸ்பார்க் அடிக்கும். நருட்டோவோட சக்ரா அங்க ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், வா போலாம் அப்படின்பாரு. சரி அப்படின்பா சக்குரா. நருட்டோ ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். இதை பார்த்த ஒரோச்சிமாரு சிரிப்பான். திரும்பவும் ஸ்ட்ரைக்கிங் ஷேடோ ஸ்னேக்ங்கிற ஜுட்சுவை தான் யூஸ் பண்ணுவான். நிறைய க்ளோன்ஸை டிஃபீட் பண்ணுவான். நருட்டோ ரசங்கான யூஸ் பண்ணி அடிப்பான். ஒரோச்சிமாரு அந்த க்ளோனோட கதையும் முடிச்சிருவான். யாரு ரியலி யாரு க்ளோன்னே தெரியாம தான் நமக்கு குழம்புற மாதிரி இருக்கும். ரியல் நருட்டோ குணாயை வச்சு அட்டாக் பண்ண வரும்போது ஒரோச்சிமாரு அவனோட ஸ்னேக்கை யூஸ் பண்ணி நருட்டோவை பிடிச்சிருவான். ரொம்ப தூரத்துக்கு தூக்கி வீசிட்டு, இதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருந்து வந்துச்சு எனர்ஜி அதெல்லாம் எங்க அப்படின்னு கேட்பான் ஒரோச்சிமாரு. நருட்டோ மூச்சு விடுறக்கே கஷ்டப்படுவான். உன்னோட பவர் தான் அந்த நைன் டெயில்ஸோட பவர் கண்டிப்பா இன்னும் ஜாஸ்தியா இருக்கணுமே இல்லையா அப்படின்னு ஒரோச்சிமாரு சொல்லும் போது நருட்டோ எந்திரிச்சு நின்றுப்பான். ரொம்ப மூச்சு வாங்க அவனுக்கு. இந்த பாயிண்ட்ல யாமட்டோ சொல்லியிருப்பார் இல்லையா, சக்குராவை காயப்படுத்தினது நீதான், அந்த சீனை காட்டுவாங்க. யாமட்டோ பாத்தீங்கன்னா நைன் டெயில்ஸ் பவரையே நம்பி இருக்காத, அந்த பவர் உன்னை காயப்படுத்துறது மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்தி தான் காயப்படுத்தும் இன்னைக்கு நடந்த மாதிரி அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போதெல்லாம் நருட்டோ கில்ட்டா ஃபீல் பண்ணிருப்பான். நீ சாஸ்கேவை காப்பாத்தணும்னா உன்னோட சொந்த பவரை யூஸ் பண்ணு, சாஸ்கேவை பார்க்கணும்னா உன்னோட கண்களால பாரு, நைன் டெயில்ஸோடதுல இல்ல. அதே மாதிரி சக்குராவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா உன்னோட பவரை யூஸ் பண்ணு, அந்த நைன் டெயில் ஃபாக்ஸோட இல்ல அப்படின்னு அட்வைஸ் கொடுத்திருப்பார் இல்லையா, அதை திங்க் பண்ணி பார்ப்பான். ஒரோச்சிமாரு சிரிச்சுக்கிட்டே, உன்னால எவ்வளவு முடியுங்கிறத காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்கிங் ஷேடோ ஸ்னேக்ங்கிற ஜுட்சுவை தான் யூஸ் பண்ணுவான். திடீர்னு பார்த்தா யாமட்டோ அண்ட் சக்குரா வந்து நிற்பாங்க. திரும்பவும் ஒரோச்சிமாருவா அப்படின்னு பாரு யாமட்டோ. இதுக்கப்புறமா சாய் சைட் காட்டுவாங்க. நருட்டோ ஒரோச்சிமாரு கூட டீல் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி கேப்டன் யாமட்டோவும் சக்குராவும் நருட்டோவுக்கு பேக்கப் கொடுக்கறதுக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு அவனோட ஸ்கிரால் எடுத்து ஏகப்பட்ட எலிகளை உரைவான். நிஞ்சா ஆர்ட் சூப்பர் பீஸ்ட் ஸ்கிரால் அப்படிங்கவும் அது எல்லாமே ரேண்டமா ஓட ஆரம்பிக்கும். நருட்டோ சைட் காட்டுவாங்க. ஒரோச்சிமாரு, நருட்டோ இப்போதைக்கு உன்னை உயிரோட விடுறேன், அக்காட்சுகி மெம்பர்ஸை உங்களால முடிஞ்ச அளவுக்கு டிஸ்போஸ் பண்ணிருங்க ஓகேவா அப்படின்னு ஒரோச்சிமாரு சொல்லவும் நருட்டோ செம்ம காண்டாவான். ஒரோச்சிமாரு, இதெல்லாம் விட முக்கியமா சாய் கூட எனக்கு இம்பார்ட்டன்ட் பிசினஸ் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு மறைஞ்சிருவான். நருட்டோ கடுப்பாவான். சக்குரா கொஞ்சம் ரிலீஃப் ஆவா. யாமட்டோ பதட்டமாயிட்டு சாய் எங்கன்னு கேட்பாரு. அவன் சாஸ்கேவை தேடி போயிருக்கான், ஒரோச்சிமாரு அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு நருட்டோ சொல்லுவான். இதுக்கப்புறமா அந்த ரேட்ஸையும் சாயையும் காட்டுவாங்க. ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்ணும். சாய் கண்ண முழிப்பான். நருட்டோ, நான் என்னோட எல்லா சக்கராவையும் யூஸ் பண்ணி ஆகணும், அதனால மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை யூஸ் பண்ணி தேடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். கேப்டன் யாமட்டோ அப்புறம் சக்குரா ரெண்டு பேரும் அந்த பக்கம் போய் தேடுங்க அப்படிங்கவும் சக்குரா அந்த பக்கம் பாப்பா. சாயோட பிக்சர் புக்கை நோட் பண்ணிட்டு போய் ஓபன் பண்ணுவா. அந்த சென்டர் பேஜை பார்த்துட்டு என்னது இதுன்னு கேட்பா. அவனுக்கு ஞாபகம் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டான், இதை தான் அவன் கனவு ஓவியம்னு சொன்னான், அவங்க அண்ணங்கிட்ட காட்டணும்னு விரும்பினது அப்படின்பா நருட்டோ. அந்த பிக்சரை பார்த்த சக்குரா ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்பா. இந்த டிராயிங்கை டிரா பண்ணும் போது தான் சாய் ரியலா சிரிச்சு நான் பார்த்தேன் அப்படின்பா நருட்டோ. இந்த பாயிண்ட்ல யாமட்டோவுக்கு சாய் ஒரு பிங்கோ புக் வச்சிருப்பான் இல்லையா, அதை எடுப்பாரு. சாய் கிட்ட காட்டுவாங்க. யாமட்டோ அந்த பிங்கோ புக்கை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆவாரு. சாய் அவனோட ரேட்டை யூஸ் பண்ணி சாஸ்கே இருக்க ரூமை கண்டுபிடிச்சிருவான். டோர் ஓபன் பண்ணிட்டு எட்டி பார்ப்பான். இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. யாமட்டோ இந்த புக்கை காமிச்சு, இது ஆன்பு பிளாக் ஆப் மெம்பர்ஸுக்கு கொடுக்குற அசாசினேஷன் லிஸ்ட், அந்த வகையில இவன் யாரையோ கொல்றதுக்கு தான் வந்திருக்கான், இத பிங்கோ புக்குன்னு சொல்லலாம், கொலை பண்றதுக்கான லிஸ்டானு ஷாக் ஆவான் நருட்டோ. இந்த எக்ஸ்மார்க்குக்கான அர்த்தம் என்னன்னு சக்குரா கேட்பா. எப்பவுமே நம்ம ஒரு ஒர்க்கை பினிஷ் பண்ணிட்டோம்னா பினிஷ் பண்ணிட்டதுக்கான மார்க் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களோட கதையை முடிச்சாச்சு அப்படிங்கறதுக்கான அர்த்தம் அப்படின்னு பாரு யாமட்டோ. ஆனா சாய்கிட்ட ஏன் இது இருக்கு அப்படின்னு சொல்லி சக்குரா கேட்பா. பேஜை திருப்பிட்டே இருக்கும் போது யாமட்டோ பயங்கரமா ஷாக் ஆவாரு. இதை பார்த்துட்டு நருட்டோவும் சக்குராவும் ஷாக் ஆவாங்க. சாய் சாஸ்கே ரூம்குள்ள பார்க்கும்போது அவனோட உச்சிகா கிரஸ்ட் தெரியற மாதிரி திரும்பி படுத்துட்டு இருப்பான். இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. சாயோட பிங்கோ புக்ல சாஸ்கேவோட போட்டோ இருக்கும், இத பாருங்க அப்படின்னு யாமட்டோ காட்டவும் சக்குரா ரொம்ப ஷாக் ஆவா. நருட்டோ
நருட்டோ சாய் கொலை பண்ண வேண்டியவங்க லிஸ்ட்ல ஏன் சாஸ்கேவோட போட்டோ எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்பான் நருட்டோ. சாய் சைட் காட்டுவாங்க. சாய் பாத்தீங்கன்னா சாஸ்கே திரும்பி படுத்துட்டு இருப்பான். அவனுக்கு பின்னாடி இருக்க அந்த உச்சிகா கிரஸ்ட பார்ப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரீயூனியன்ங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா நிஞ்சா ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ்ங்கிற டைட்டில் போடுவாங்க. இன்னைக்கான சப்ஜெக்டா ஆன்பு பிளாக் ஆப்ஸை பத்தி பார்க்க போறோம் அப்படின்பாரு யாமட்டோ. நானும் அதுல இருந்திருக்கேன்ட்டு. ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் யூனிட் செம டாக்டிக்கலா இருக்கும். ரொம்பவுமே ஸ்கில்டான ஷினோபிஸ் மட்டும் தான் இதுல இருக்க முடியும். மற்ற யூனிட்ஸை விட இதுல எக்ஸ்ட்ரா கேர் இருக்கும். யாராலுமே முடிக்க முடியாத மிஷின்ஸ் மாதிரி டைரக்டா ஹொக்காகே கிட்ட இருந்து தான் ஆர்டர் வரும். ரொம்பவுமே ஹைலி சென்சிட்டிவான மிஷின்ஸ் தான் கொடுப்பாங்க. அது காரணமாவே ஒருத்தங்களோட தனிப்பட்ட அடையாளங்கள் தெரிஞ்சிடக்கூடாது தான் மாஸ்க வியர் பண்றது அப்படின்ட்டு அவங்க கேரி பண்ணி போற இன்ஃபர்மேஷனை அவங்க பயங்கர செக்யூர்டா பாத்துக்கணும், பார்த்தாகணும் அப்படின்ட்டு கிரேட் ககாஷி சென்சேவும் ஆன்பு பிளாக் ஆப்ல இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு ரேர் ஃபுட்டேஜ். அவர் யூனிட்ல இருந்தப்ப எடுத்தது அப்படின்பாரு யாமட்டோ. அதிக நேரம் நிஞ்சா ஹூண்டோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு அப்படின்ட்டு இந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொன்னேன்னு ககாஷி கிட்ட யாரும் சொல்லிடாதீங்க, இது நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்பாரு யாமட்டோ. இதோட இந்த எபிசோட் முடியுது.